தம்பி இருக்கிற படத்துலலாம் நான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாரா இல்லை நீங்கள் அண்ணனை போடுங்கன்னு கேட்குறீங்களா? நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல சார். அவங்களா தான் கேட்குறாங்க, அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு. நான் தான் கொஞ்சம் வைபவ் சார், நீங்கள் நல்லா சுரங்கம் தோணுனீங்க. ஆனால் அண்ணன் தண்ணி அடிச்சுட்டே ஜாலி பண்ணிட்டு இருந்தாரு. என்ன நீங்கள் சூஸ் பண்ண படத்தில் ஏதாவது படம் வந்து கை நழுவி போயிருக்கும். நீங்கள் நடிச்சிருந்தா, இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் அந்த படம். இந்த படம் நினைக்கிறீங்க? வைபவ் சார், அண்ணன் வந்து தம்பி இருக்கிற படத்துலலாம் நான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாரா இல்லை நீங்கள் அண்ணனை போடுங்கன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவரும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆமாம் ஒரு பிஸி ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். தெரியல ஆக்சுவலி இந்த படம் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பெருசில் வந்துட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஈக்குவலாக. இப்போ அவன் தான் டெய்லி வந்து இனோவா வரும், கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போது முந்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மாக அவனுக்கு தான் வருது இனோவா. ஸோ அவன் தான் பிஸி ஆர்டிஸ்ட்டு. நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல சார். அவங்களா தான் கேட்குறாங்க, அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு. நான் தான் கொஞ்சம் இந்த ரெமிண்டேஷன் சைட்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க கூட. சார் எப்பவுமே உங்களோட இது வந்து ஏபிசி சென்ட்ரு, உங்களுக்கு எது பிடிச்ச சென்ட்ரு? ஏன்னா நீங்கள் வந்து படம் சொல்லும் போது சில விஷயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் அடிச்சு காலி பண்ணிட்டு போவேன்ட்டு. ஆமாம், அந்த ஒரு படத்துலேயே சொல்லியிருக்கீங்க. புரியல. வெங்கட் பிரபு படத்துல ஒரு லாஸ்ட் சீன்ல வந்து கடத்தின் போவார் ஜெய். ஓகே ஓகே சரிங்களா, அந்த சீன்ல வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு? நீங்கள் சொன்ன ஏபிசி எல்லா சென்டரும் ட்ரை தான் ஒன்றும் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட்டு நல்ல ஏல எல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்குது. பியில் நெக்ஸ்ட்டு இந்த படத்து வழியாக வந்துடும். அது நம்பிக்கை இருக்கா உங்க மேலே? இருக்குங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வைபவ் சார், நீங்கள் நல்லா சுரங்கம் தோணுனீங்க. ஆனால் அண்ணன் தண்ணி அடிச்சுட்டே ஜாலி பண்ணிட்டு இருந்தாரு. என்ன அவருக்கு சேர்த்து நீங்கள் தோணுனீங்களா சுரங்கத்தை? ஆமாம், அவனுக்கு சேர்ந்து பண்ண இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸில் வந்து அவன் அப்படி தான் இருப்பான் லைட்டாக எப்பயுமே. அவன் பேர் எது இருக்கு, என்னது, குடிக்குமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான், நல்ல ஆக்டர் ஆகிட்டான். அதாவது பெருமையான விஷயம். ஜென்ரலாக அண்ணன் சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாவுக்கு, அவன் டெய்லி ஷூட்டிங் போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சார், நீங்கள் நடித்து நிறைய படங்கள் வந்து நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, ஆனால் கை நடுங்கி போயிருக்கணும். சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த படம் நினைக்கிறீங்க? நீங்கள் சூஸ் பண்ண படத்தில் ஏதாவது படம் வந்து கை நழுவி போயிருக்கும். நீங்கள் நடிச்சிருந்தா, இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் அந்த படம். எந்த படம் நினைக்கிறீங்க? அந்த லிஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு 1 hour இன்டர்வியூ வச்சுக்கலாம். வைபவ் சார், இந்த படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம், இதுவும் பேங்கு கொள்ளையடிக்க படம். இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது, வடிவேலில் நடித்த படம், அதுவும் இந்த மாதிரி கொள்ளையடிக்க படம். சுந்தர்சி சார் படம். சுந்தர்சி படம். அந்த படம் பார்க்கும்போது என்ன நினச்சிங்க? இல்லை, அது டோட்டலாக வேறு ஜானர். அது வந்து வில்லேஜ் அந்த சைடில் இருக்கும். அவர் ஸ்டைலில் வடிவேல் சார் அவர் கலக்கியிருப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு சிட்டியில் ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலாக அது வேற, இது வேற ஜானர்ஸ். இப்போ நல்ல ஃபன் ஃபில்டாக இருக்கும் இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.